வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். தமிழ்நாட்டில் கடத்தல் ஒரு 50 ஆண்டுகளாகவே நடந்து வருகிறது. 60 ஆண்டுகளுக்கு இருந்து ஒரு 50 ஆண்டுகளாகவே திராவிட கட்சிகள் ஆட்சியில் கடத்தல் நடந்து வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து அரிசி, கோதுமை, அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் அத்தனையும் வெளி மாநிலத்துக்கு கடத்தப்படுகிறது. எது இலவசமாக கொடுக்கிறார்களோ, டிவி, அத்தனை பொருட்களுமே வெளி மாநிலத்துக்கு கடத்தப்படுகிறது. ரேஷன் பொருட்கள் இந்த மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்துக்கு கடத்தப்படுகிறது. நியாய விலை கடையில் இருந்து அரிசி, பருப்பு, பாமாயில் என்னென்ன இலவசமாகவோ குறைந்த விலைக்கு கொடுக்கிறார்களோ அது அத்தனையுமே ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அந்த எல்லை ஓரமாகவே அந்த கடத்தல் பொருளை வாங்கிறதுக்கு குடோன்கள் இருக்கிறது. மின்பெல்லாம் இப்பொழுது நம்முடைய குடோன்களிலிருந்து வாணிப கழகத்தினுடைய குடோனுக்கு இங்கிருந்து கடத்தப்படுகிற பொருட்களை உணவு பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறை அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுத்தால் அதையே வெளி மாநிலத்துக்கு கடத்துகிறார்கள். இப்போ சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி வேலூரிலே நடந்திருக்கிறது. உணவுப் பொருள் கடத்தல் காவலர் ஒரு ரைஸ் மில்லுக்கு சென்று 1500 கிலோ அரிசி, 1600 கிலோ பருப்பை பிடித்திருக்கிறார். அதை செல்வம் என்பவர் அந்த மண்டல பொறுப்பாளர் வாணிப கழகத்துக்கு அவர் மூலியமாகவே போலூர் நாராயணன் என்ற நபருக்கு கொடுத்து அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரைஸ் மில்லிலே அரிசி பாலிஷ் செய்து, பருப்பை பாலிஷ் செய்து கடைகளிலே எடுத்து போலூர் நாராயணன் விற்றிருக்கிறார். நாராயணுடைய மகன் குமாருடைய பையன் வெங்கடேசன் 4 பேர் கைது செய்திருக்கிறார்கள். அதிலே செல்வம் என்பவர் தான் அந்த குடோனுடைய கழக பொறுப்பாளராக இருக்கிறார். மண்டல பொறுப்பாளராக அவரை இன்றைக்கி கைது செய்ததில் இன்றைக்கி வேலை அவருக்கு வாய்ப்பு அவரை நீக்கியிருக்கிறார்கள் வேலையிலிருந்தே. இது மட்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது பூரா தமிழ்நாடு பூரா இந்த ரேஷன் கடைகளில் இருந்த பொருட்கள் அத்தனையுமே தமிழ்நாடு பூரா ஒரு 50 ஆண்டுகளாக கொள்ளை போய் கொண்டே இருக்கிறது. 2,21,00,000 கார்டு இருக்கிறது. பெரும்பகுதியானவர்கள் வாங்குவதில்லை. அதை ரேஷன் கடையில் இருக்கக்கூடியவர்கள் தரமான அரிசியை, தரமான பொருட்கள் எல்லாம் தனியாக எடுத்து வச்சு அவர்களே இது போகிற வியாபாரிகளுக்கெல்லாம் கொடுத்து வியாபாரம் செய்து பெரிய பெரிய ஆட்களாக ஆகிவிட்டார்கள். இதனுடைய
பணம் நியாய விலைக் கடையில் இருப்பவர்களுக்கு மட்டும் செல்வதில்லை, அது மந்திரிகள் வரைக்கும் செல்கிறது. கடந்த காலத்தில் மண்ணெண்ணெயாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் கோடிக்கணக்கில் தமிழ்நாடு பூரா மந்திரிகள் வரை செல்கிறது. இல்லை என்றால் நியாய விலைக் கடையிலே அவர்கள் அந்த தொழிலை செய்ய முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் மணல் திருடி வெளி மாநிலத்துக்கு விற்கிறான், மரங்களை திருடி வெளி மாநிலத்துக்கு விற்கிறான், கல்லுங்களை எடுத்துன்னு போய் விற்கிறான், பாறைகளை உடைத்து அதை கொண்டு போய் வெளிநாட்டிலையும் வெளி மாநிலத்திலையும் விற்கிறான். ஆனால் வெளி மாநிலத்தில் இருந்து ஆந்திராவில் இருந்தோ கர்நாடகாவில் இருந்தோ கேரளாவில் இருந்தோ எந்த பொருளுக்கு கடத்தின்னு வந்து நம்ம மாநிலத்தில் விற்கிறது இல்லை. அவனுங்க தமிழ்நாட்டில் இருந்து தான் கடத்தியும் போகிறான் எல்லா பொருளையுமே. அதனால்தான் நம்முடைய காவேரி, நம்ம பாலாறு கூட 25 அடி ஆழத்தில் இருக்குது இப்போ தண்ணி. ஏரிங்களுக்கெல்லாம் தண்ணி வராததுக்கு காரணமே அந்த மணலை திருடினதுனால்தான். இது 50 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சிகள் செய்து கொண்டு இருக்கிறது. அவர்கள்தான் எம்பி, எம்எல்ஏ, பஞ்சாயத்து தலைவர், நகராட்சி தலைவர் எல்லா நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து ஒரு 60 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சி செய்வதற்கு வேண்டிய அத்தனை இயற்கை செல்வங்களையும் கொள்ளையடித்து பெரும் பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். கடத்தல்கள் தான். செம்மர கடத்தல் ஆந்திராவுக்கு செல்லுகிறார்கள் கூலி வேலை செய்ய. அங்கே செம்மரை கடத்தல் செய்து ஒரு 21 பேருக்கு மேலே கூட அந்த அரசாங்கம் சுட்டு தள்ளிவிட்டது. தொடர்ந்து ஆந்திராவிலிருந்து கடத்து கொண்டு வருபவர்கள் அவர்கள் தான். அங்கே போய் இவர் மென் பவர் மட்டும்தான். இங்கே இருக்கிற சந்தனக்கட்டை, இங்கே இருந்த செம்மரம் எல்லாம் வெளி மாநிலத்துக்கு கடத்தி செல்லப்பட்டு விட்டது. இன்று காடுகள் பூரா அழிந்து விட்டது. செம்மண்ணை கடத்துகிறான் கேரளாவுக்கு, அரிசியை கடத்துகிறான், எல்லா பொருளையும் இங்கேருந்து தான் கடத்துகிறான். வெளி மாநிலத்துக்காரன் யாரும் அங்கேருந்து கடத்தின்னு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறதில்ல. அங்கேருந்து என்ன கடத்துகிறான்னா போதைப் பொருளை கடத்தின்னு வந்து இங்கே பெரிய தொழில், பெரிய வியாபாரம் செய்கிறான். அவாலா பணத்தை கடத்தின்னு வரான், இங்கேருந்து கடத்துகிறான், அங்கேருந்து கடத்தின்னு வரான், இங்கே விடுறான். போதைப் பொருள் அத்தனையுமே கடத்துகிறான். போதைப் பொருள் இங்கேயே உற்பத்தி பண்ணுறான். எந்த தொழிலும் கஷ்டப்பட்டு செய்கிறதில்ல. விவசாயத்தையோ சிறு தொழிலையோ பெருந்தொழிலையோ எதுவும் பெருமதியான அரசியல்வாதிங்க செய்கிறதில்லை. அவன்லாம் எம்எல்ஏ ஆகிட்டான், எம்பி ஆகிட்டான், மந்திரி ஆகிட்டான், பெரிய செல்வந்தன் ஆகிட்டான், பெரிய பெரிய பங்களா கட்டிட்டான். அவன் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறான். இப்போது தொடர்ந்து திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருப்பதற்கு மூல மந்திரமே இதுதான். இந்த நாட்டில் இந்த வெள்ளைக்காரன் மொத்தத்தையும் சுரண்டி அடிச்சுன்னு போனான். நம்மளை வந்து நம்ம மூதாதையர்கள் அரை நிவாரண பக்கிரி போன்று மேலே கூட துணி இல்லாத ஒரு துண்டு போட்டுன்னு இருப்பாங்க. அந்த காலத்தில் கீழே ஒரு துண்டு கட்டின்னு இருப்பாங்க. பொம்பளைங்க ஜாக்கெட் இல்லாத கூட இருப்பாங்க, புடவை கட்டின்னு தான் இருப்பாங்க. அந்த துணிக்கே பற்றாக்குறை அன்னைக்கு. எனவே நாம் நம்முடைய சூழ்நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் அப்படி இருந்தால்தான் இந்த கடத்தலை ஒழிக்க முடியும். கடத்தல்காரர்கள் தான் மண்ணை கடத்துறவன், மணலை கடத்துறவன், காட்டை கடத்துறவன், ரேஷன் பொருளை கடத்துறவன், இவன் பூரா பெரிய ஆள் ஆகிட்டான். எல்லோரும் மந்திரிகளாக உட்காந்துட்டாங்க. எனவே நாட்டு மக்கள் வரும் தேர்தலில் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும். பணம் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டான். இப்போது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே கட்சி நடத்துகிறவனுக்கும் பணம், கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் பணம்,
ஓட்டுக்கு எவ்வளோ கேட்குறியோ 5000 கேட்டால் கூட இந்த தடவை ஒரு ஓட்டுக்கு 5000 10,000 கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இருக்கிறாங்க. அரசியல் கட்சிங்க இப்பொழுதே தமிழ்நாடு பூராவும் எங்கெங்கே பதுக்கிறது அப்படின்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே நம்முடைய மக்கள் மிக விழிப்பாக இருந்து 2 திராவிட கட்சிகளையும் தேர்தலிலிருந்து அகற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.